ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் பேட்ஸ்வர்ட். என்னடா ரொம்ப நாளே வீடியோ காரணம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம போன வீடியோ போட்டே கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர், அதனால தான் வீடியோ போட முடியல. இனிமேட்டு நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும். அதனால் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்த்தீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க விலகனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பேட்ஸ் அப்டேட் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னென்ன பேட்ஸ் என்னென்ன நிலைமைக்குன்னு ஃபுல்லாக பார்த்துடலாமா? வாங்க உள்ள போய் பார்த்துடலாம். எப்பவும் போல் நம்ம கேஜிலேருந்தே பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு கேஜ் என்னென்னா 2 பேர் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். பட் அதில் ஒரு பேர் கடைசி வரைக்கும் செட்டே ஆகலன்னு சொல்லியிருப்பேன். அதனால் இப்போ இந்த 1ஆவது கேஜில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேர் தான் இருக்குது. அதில் மேல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மள்ட்ட உள்ளது. ஃபீமேல் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பெட் ஷாப்பில் ஒரு 3 ஃபீமேல் வாங்கியிருப்போம். அதில் ஒன்று தான் இது. அந்த 3 ஃபீமேலுக்கு அடுத்த லாஸ்ட்டாக இன்னொரு ஃபீமேல் கூட வாங்கியிருக்கோம். அதுவும் இந்த வீடியோலேயே ஃபுல்லாக வரும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் முதல்ல உங்களுக்கு என்னென்ன பேர் எங்கே இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம போன வீடியோ அப்லோட் பண்ணியே 10 நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பேர் எக் வச்சே போன வீக்குக்கு முந்தின வீக் ஆயிடுச்சு. பட் எக் வச்சு சிக்கும் ஆச் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 சிக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு கேஜி நோட் பண்ணிக்கோங்க, 2 சிக்கு இருக்குது. நெக்ஸ்ட் அப்டேட்டில் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்ணச்சில பார்த்துடலாம். அது என்ன 2 சிக்கு தான் இருக்கா இல்லை எக்ஸ்ட்ரா சிக்கு ஆச் ஆகுதா அப்படின்னு நெக்ஸ்ட் அப்லோடில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது கேஜியில் நம்ம சிக்கிலேருந்து, அதாவது செமிடர்லேருந்து அடல்ட் ஆகிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் பேர் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் இருக்குது. அண்ட் ஒரு ஃபீமேல் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்குது. 3 ஃபீமேல் 2 மேல் இருக்குது. அதில் ஒரு மேல் அந்த க்ரீன் ஸ்டார்டிங்களா அந்த க்ரீனு, செகண்ட் அந்த அதுக்கு அடுத்து நிற்கிங்களா அதுதான் அந்த செகண்ட் மேலு. பட் அந்த செகண்ட் மேல் கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி தெரில. பட் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கல. ஒரு பேர் போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்துக்கிட்டு செட் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லைனா அந்த மேலே பார்த்திங்கன்னா பெட் ஷாப்பில் கொடுத்துட்டு நம்ம வந்து வேறு மேல் வாங்குற மாதிரி இருக்கும். இல்லைனா வேலை மேல் நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அந்த பேரை எப்போ செட் பண்ணுறோம் அப்படின்றத நான் வந்து இடையில வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நம்ம வந்து வீக்லி அப்டேட் பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் அப்டேட் ஒன்று போடுறோம். அதுக்காக நம்ம ஃபார்ம் அப்டேட் ஒன்று போடுறோம். அதனால் இதில் தெரியாததும் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கேஜி 3யில் பார்த்தீங்கன்னா 2 பேர், அதாவது ஒரு பேர் கிடக்கு. இன்னொரு பேரும் இது கூட செட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. எந்த பேரை அதில் அப்லோட் பண்ணலாம், அதாவது இந்த 3ஆவது கேஜில் 2வது பேராக எதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்னும் செட் ஆகலை. எதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்லோடில் பார்த்துலாம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த 3ஆவது கேஜில் உள்ள பேர் பார்த்தீங்கன்னா சிக்கில் இருக்குது. 3 சிக்கு உள்ளே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்லேயே இந்த 2 நெக்ஸ்ட் அவுட் ஆயிரும். அந்த ஒரு சிக்கு லாஸ்ட்டு சின்னதாக இருக்கிறனால எப்படி இன்னொரு 1 வீக் அதுக்கு அதாவது பேரண்ட்ஸ் கூட தான் இருக்கும். ஃபீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை செப்பரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேஜி 4லேயும் ஒரு பேர் தான் இருக்குது. இந்த பேர் கூட நம்ம ஆல்ரெடி இன்னொரு பேர் போட்டிருந்தோம், ஒரு சாம்பல் பேர், ரைட் சைடு ஒரு பாட் கேட்டி. பட் அது வந்து செட்டே அவ்வளோ கடைசி வரைக்கும். பட் இது பார்த்திங்கன்னா பிரச்சனையே இல்லை. எப்பவும் போலே எக் வச்சு சிக்கு ஆச்சு அப்படியே தான் போயிட்டுருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 சிக்கு ஆச் ஆயிருந்துச்சு. ஒரு சிக்கு பார்த்திங்கன்னா பாட்லேயே டெத் ஆகிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஒர்க் ப்ரெஷர் அப்படின்ட்டு ஒழுங்காக ஃபுட் வைக்க முடியல, ஒரு நாள் தவறிட்டு. பட் அதனால கூட இருக்கலாம். பட் வேறு ஏதாவது ரீசனாக கூட இருக்கலாம். பட் ஒரு சிக்கு டெத் ஆகிடுச்சு. 2 சிக்கு உள்ளே இருக்குது. நல்ல ஒரு க்ரோத் தான் இருக்குது. நல்லா ஃபீட் பண்ணிட்டும் இருக்குது பேரண்ட்ஸு. அதனால் பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5வது கேஜி. இந்த 5வது கேஜிலையும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த நம்ம மஞ்சள் கலர் பேர் பார்த்திங்கன்னா நல்லாவே சிக்கு ஆச் ஆகி நெக்ஸ்ட் பண்ணி விட்டுச்சு. பட் இப்போ வந்து ஒரு புது பேர் உள்ள ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ரைட் சைடு இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அவங்க தான் இப்போ புதுசாக இறங்கியிருக்க பேர் இதான் இவங்க தான். ஃபீமேல் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் நிற்கிது. மேல் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் தான். நல்ல ஒரு பாண்டிங்கில் பேர் ஆயிடுச்சு. பட் வந்து அந்த ஃபீமேல் என்னென்னா இந்த பாட்டுக்குள்ளே போய் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு. இவங்க எக் வச்சிட்டாங்க. நான் வந்து எப்போவுமே இந்த 2வது பேர் உள்ள ஆட் பண்ண சொல்லி எக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி தான் ஆட் பண்ணுவேன். அப்போ தான் அது பானை மாற்றுறதா இருந்தாலும் சண்டை போடாத அளவுக்கு போகும். நான் போடுறதுக்குள்ளே அதுக்குள்ளே அந்த எல்லோ பார்த்திங்கன்னா எக் வச்சிட்டாங்க. பட் வேறு வழி இல்லாமல் போட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இப்போதைக்கு சண்டையில் போய்ட்டுருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சீக்கிரமே பேர் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வேணால் அது டெய்லி வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால் ரொம்ப சண்டை வந்துச்சுன்னா நான் வந்து வேறு கேஜிக்கு அப்லோட் பண்ணுறேன். நான் மாற்றுறதை இல்லை அப்படின்னா எக் வச்சதே நான் வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஜி 6ல 2 பேர் நல்ல ஒரு பாண்டிங்காக தான் இருக்குது. அதில் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2மே ஒரே கலர், சேம் கலரு. அதில் உள்ள சிக்கை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4 சிக்கு இருக்குது. நெக்ஸ்ட் அப்லோடில் அந்த 4 சிக்கும் எந்தளவு க்ரோத்தில் இருக்குதுன்னு நெக்ஸ்ட் அப்லோடில் பார்த்துடலாம். அதுக்கடுத்து இன்னொரு பேரும் பார்த்துலாம். ஃபீமேல் உள்ள கிடக்காங்க. மேல் பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லைட் ஸ்க்ரீனு கனெக்ட் பண்ணி வரும். இவங்களும் பார்த்தீங்கன்னா சிக்கு ஆச்சாக இருக்காங்க. இவங்களும் 4 சிக்கு வச்சுருக்காங்க. பட் எத்தனை சிக்கு நெக்ஸ்ட் அவுட் ஆகுதுன்னு நெக்ஸ்ட் அப்லோடில் கண்டிப்பாக பார்க்கணும். நெக்ஸ்ட் அப்லோட் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நான் சொல்கிறது தான், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான தொட்டு மறக்காமல் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம், அதாவது அப்லோட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ந்தால் தான் நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7வது கேஜி. இந்த 7வது கேஜியில் ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான்
நான் போன அப்லோடில் சொல்லியிருப்பேன்னு தான் நினைக்கிறேன். பட் இதுலேயே நான் ரீசெண்டாக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேலுக்கான ஃபீமேல் வேறு, இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஃபீமேல், இந்த இல்லை ஒயிட் கலர் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கூட ஆட் பண்ணியிருக்கோம். பட் நல்ல ஒரு பேர் ஆகி எக்கும் வச்சிட்டாங்க. எதுக்கு இவங்க சீக்கிரம் பேர் ஆகிட்டாங்க அப்படின்னா, வேறு பேர் உள்ள இந்த அதாவது இந்த கேஜில் வேறு பேர் கிடையாது, ஒரே ஒரு பேர் தான் உள்ளே இருக்குது. அதனால் மேல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேர் ஆயிடுச்சு, எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் எக்கும் வச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் அப்லோடில் அது எத்தனை எக் வைக்குது, சிக்க ஆச்சா அப்படின்னு நெக்ஸ்ட் அப்லோடில் பார்த்துலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8வது கேஜி, 8வது கேஜிலையும் சொன்ன மாதிரி தான் ஒரு பேர் தான் இருக்குது. இவங்க பாட்டை வந்து அதாவது பானை வந்து நம்ம மாத்திரதா ஒரு பிளான் போட்டிருந்தோம். பட் அதுக்குள்ளே எக் வச்சிட்டாங்க. எக்கை வந்து நம்ம அதுவும் ஒரு எக்னா கூட மாற்றிருப்பேன், 4 எக் வச்சிட்டாங்க. சரி, அதனால் எந்த கிளச்சும் போட்டும், 1-2 சிக்கனாலும் பரவாயில்ல, ஃபீமேலுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விட்ட மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம வந்து அப்படியே விட்டாச்சு. நெக்ஸ்ட் அப்லோடில் அதாவது நெக்ஸ்ட் கிளச்சில் இந்த பேருக்கு பானையை மாற்றி தான் அவனுக்கு கன்ஃபார்மு. என்னடா இவன் பானையை மாத்திரை பற்றி பேசிட்டுருக்கான்னு நினைக்காங்க. நம்ம வந்து 2 கிளச், அதாவது 2 வாட்டி சிக்கி ஆச்சாகி நெக்ஸ்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பானையை வந்து க்ளீன் பண்ணி மாத்திர மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஸ்பேராக பானையும் வச்சுருக்கோம். அதனால தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பேட்ஸ் வளர்க்குறவங்க மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க, பானையை வந்து 2 கிளச்சுக்கு ஒரு வாட்டி மாற்றணும். அதுக்கடுத்து நம்ம 9th கேஜை பார்த்துலாம். 9th கேஜில் ஆஃப்ரிக்கனோட சிக்கி கிடக்காங்க. 2மே க்ரீன் பீச்சு மேல் தான். இந்த சிக்கு 2மே சேல்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கோட ரேட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் பர்சனலாக கேளுங்க, நான் வந்து ரேட்டு வந்து சொல்கிறேன். நான் கண்டிப்பாக பெட் ஷாப்பை மேக் பண்ணிங்கன்னா நம்மள்ட்ட கம்மியாக தான் இருக்கும், அதனால் உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆஃப்ரிக்கனோட பேரண்ட்ஸ், அதாவது சிக்கை பார்த்தீங்க இல்லையா, அவங்களோட பேரண்ட்ஸ் தான் இந்த கேஜில் கிடக்காங்க. 10வது கேஜி. இந்த 10வது கேஜியில் எக் வைக்கல இன்னும். மேல் பார்த்தீங்கன்னா க்ரீன் பீச்சு, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா லூட்டினோவில் வருது. அதாவது பாக்ஸ் கட்டி விட்ருக்கோம். இப்போதைக்கு பாக்ஸை செட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இந்த 1 வீக்லேயே எக் வச்சுருவாங்க. அதுக்கடுத்து எத்தனை எக் வைக்காங்க அப்படின்ட்டு நம்ம வந்து அடுத்த அப்லோடில் பார்த்துடலாம். இப்போ வீடியோவில் பார்க்கிங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அந்த பேரண்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 11வது கேஜி நம்ம ஹீரோவை பார்த்துலாம் இல்லையா, ஹீரோன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், நம்ம ஹீரோ தான். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வேறு கேஜிக்கு 6 கேஜிலாம் கிடக்காங்க. மேல் மட்டும் தான் அந்த கேஜியில் கிடக்காங்க. இந்த கிளச்சு பார்த்தீங்கன்னா 5 சிக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் அதில் மூத்த சிக்கு. நல்ல ஒரு க்ரோத் ஆகிட்டு கிட்டத்தட்ட இது வந்து நான் எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஃபீமேலை வந்து பிரித்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் மேல் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. 5 சிக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயும் 4 கிடக்கு, 3 இது ஒன்றா ஒட்டி கிடக்கு பாருங்கள், 2 அண்டு 1 3. இந்த லாஸ்ட் சிக்கு கூட அந்த மேல் பார்த்தீங்கன்னா காப்பாற்றி விட்டுருந்தா எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஆட்டைக்கு இது தான் நடக்குது. கிளச்சு டு கிளச்சு இதே தான் கன்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, கண்டினியூவாக போய்ட்டும் இருக்குது. அதனால் நெக்ஸ்ட் கிளச்சும் நம்ம வந்து இவங்களெல்லாம் நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்டதுக்கப்புறம், இப்போதைக்கு நெக்ஸ்ட் அவுட் பண்ணியாச்சு, வேறு கேஜ் செப்பரேட் பண்ணக்கப்புறம் அந்த ஃபீமேலை உள்ளே வந்து ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த பேர் இது இப்படி தான் கண்டினியூ ஆகும் போல். ஏன்னா அந்த மேலுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஃபீமேல் போட்டு செக் பண்ணி பார்த்தேன், பட் அது பேரே ஆகலை. அந்த ஃபீமேலுக்கும் அதே மாதிரி தான் வேறு மேல் போட்டு பார்த்தோம், செட்டே ஆகலை. சரி இருங்கடா அப்படின்ட்டு அவங்களுக்கு அதே பேரண்ட்டே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 12வது கேஜிலையும் இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் பேர் போட்டு பானை கட்டி விட்டுருந்தோம். எக்கும் வச்சிட்டாங்க. சொன்ன மாதிரி நம்ம வந்து பேர் பார்த்து கரெக்டாக போட்டால் தான் வந்து எக் வைக்கும். நிறைய பேர் நிறைய யோசிக்கிங்க, எக்கே வைக்க மாட்டேங்குது ப்ரோ, நம்ம பானை கட்டி விட்டாச்சு பட் எக் வைக்கல, ஆனால் சிக்காச்சாவது சிக்கன் கொழுது, அந்த மாதிரி பிரச்சனை நிறையா இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கான வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லி நான் உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணி வைக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேட்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். இந்த மாதிரி நீங்கள் வந்து டவுட் கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இல்லை டவுட் எதுனாலும் ஓகே கேட்டுக்கோங்க. நம்ம வந்து வாட்ஸ்அப் நம்பர் நிறைய வீடியோவில் கொடுத்துருக்கோம். பட் வந்து உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, நான் வந்து கமெண்ட்லேயே கொடுக்குறேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்கலாம்னு கேட்கலாம், கால் பண்ணி கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13வது கேஜி பார்த்துலாம். 13வது கேஜியில் உள்ள பேர் என்னாச்சுன்னா எக் வச்சு ஒரு 6 எக் வச்சுட்டாங்க. பட் வந்து அவங்க வந்து சிக்கே ஆச் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு இந்த கிளச்சு வேஸ்ட் தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்லோடில் நான் வந்து அந்த பேரை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14வது கேஜி. இந்த 3 கேஜிலையுமே நீங்கள் க்ரீனை மேக் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேல் அண்ட் ஃபீமேல் மாற்றி வந்து க்ரீன் இருக்குது. இந்த ஃபீமேல் தான் நம்ம வந்து லாஸ்ட்டாக வாங்கினது. இவங்களும் இன்னும் எக் வைக்கல, நல்ல ஒரு பேர் ஆகிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் இவங்க எக் வச்சதுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கான வீடியோ இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேட்ஸ் வளர்க்குற 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.